ஹே டிசைனர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பஃப் டுட்டோரியல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஎக்ஸ் ரிலேட்டடான ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். க்ளோஸ் டு ஒரு 5 வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ நான் பண்ணியிருக்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எதுக்காக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட கண்டினியூட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். என்னோடய பேர் உதயலிங்கம், ஐம் டிசைனர் அண்ட் மென்டார். அண்ட் நீங்கள் பஃப் டுட்டோரியல் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் நான் வந்து நிறைய டிசைன் ரிலேட்டடான கான்டென்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இப்போது இதோட சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறது யூஎக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் நம்ம யூஎக்ஸை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அடுத்து யூஐ இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கும் வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு தேவை. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான். அதை மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக டிசைனிங் கற்றுக்கணும், நான் வந்து ஒரு மென்டார்ஷிப் கைடன்ஸோடு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னோடய இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணலாம். ஜஸ்ட்டு இதில் இருக்கிற என்கொயரி ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நானே டைரெக்டாக உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன். உங்களோட கெரியரை டிசைனிங் லெவலில், அதாவது டிசைனிங் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஐடியாவை பில்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான். யூஸ்வலாக 2 விதங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமில் நீங்களாக செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அனலைஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா ஒரு சொல்யூஷனை பில்ட் பண்ண முடியும். இன்னொரு வே வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் பில்ட் கேப்ஸ்டோன் ஆர் ஃபிக்ஷனல் ப்ராஜெக்ட் ஐடியா வித் த ஹெல்ப் ஆஃப் ChatGPT. சில சாட்ஸ் மூலிமாவே உங்களால் ஒரு பிஆர்டியை டம்மியாக ரெடி பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு பில்ட் இமேஜினரி கான்செப்ட்ஸ் ஆர் கேப்ஸ்டோன் கான்செப்ட்ஸ் யூஸிங் ChatGPT. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ChatGPT ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நான் அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் ஸ்ட்ரைட் அவே ஐம் கோயிங் இன். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் ஹாய். என்னோடய லைவ் சாட் எப்படி நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். என்னென்னலாம் நம்மளால் ஸ்கோப்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் டெவலப்பிங் கான்செப்ட் இல்லாமல் நம்ம லைவாகவே பார்க்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் அ மொபைல் அப்ளிகேஷன் வித் UX டிசைன் concepts. Okay, sorry, concepts. Okay, so concepts. So I need 5 industries. Okay, grammarly use பண்றேன். ஸோ அதனால் லைக் anything changes பண்ணிக்கலாம். Industries that need an application. Okay, let me give enter. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ChatGPTல வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து லைக் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்ளிகேஷன் அண்ட் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் அப்ளிகேஷன், ரீட்டெயில் அண்ட் காமர்ஸ் அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் லைக் ஐம் கோயிங் டு செலக்ட் திஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ லைக் ஒய்ன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ராவலர்ஸ் ப்ரிஃபர்ஸ் மொபைல் டூல்ஸ் ஃபார் புக்கிங், நேவிகேஷன் அண்ட் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆப் ஐடியா கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ ஸ்பெஷலைஸ்டு ட்ரிப் பிளானர் தட் ரெக்கமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூ வில் கெட் ஃப்ரம் ChatGPT. நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் develop an project. Okay, PRD. requirement document for this. ஓகே, இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இப்போ நீங்கள் ரியல் டைம் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ரியல் டைமில் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறைய வரும். பட் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கிளைண்ட் கிடையாது. பிகாஸ் நீங்கள் லேர்னிங்கில் இருக்கிறீங்க. அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இமேஜினரி கான்செப்ட்ஸாக நம்ம ஒரு
இண்டஸ்ட்ரியை வந்து சூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறோம். அதுக்கான மெத்தடாலஜி தான் இது எல்லாமே. ஸோ லெட் மீ செக் ஹவு த பிஆர்டி லுக்ஸ். யூஸ்வலி பிஆர்டி அப்படின்னா ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் பில்ட் யூஸிங் ChatGPT. டேரெக்டாக நீங்கள் இதுலேயே பில்ட் பண்ண முடியும். சரி, இதில் பில்ட் பண்ணுறதுனால இதில் நெகட்டிவ் இருக்கானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ யூ கேன் பில்ட் திஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல் லென்த் இந்த லெசனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றது தெளிவாக புரியும். ஸோ ஒரு பிஆர்டி ஓகே, இட் இஸ் டெவலப்டு. இந்த பிஆர் ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்னா என்ன, பேசிக்காக அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆர் எனி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் எனி டெக் சப்போர்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், வாட் இஸ் தியர் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணுற டெவலப்மெண்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்குள்ளே எல்லாமே என்னென்ன இருக்கணும் அப்படின்றத ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட். எக்ஸாக்ட்லி ரெக்குவயர்மெண்ட்னா என்னென்ன தேவைகள் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றது தானே. ஸோ அந்த ப்ராடக்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட். யூஸ்வலி நீங்கள் இதை வந்து லைக் பிஆர்டியில் வந்து லைக் யூ கேன் மேக் இட் அஸ் ப்ராடக்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டு சொல்லலாம். கிளைண்ட் சைட்லேருந்து எடுக்கும்போது அவங்களுக்கு ப்ராடக்டாக வரும், நம்மளுக்கு வந்து அது ப்ராஜெக்ட்னு மீன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் என்ன, ட்ரிப் மேட். யூஸ்வலி வந்து இந்த ChatGPT என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு அதுவே சில நேமை வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹேவ் யுவர் நேம். இல்லை நீங்கள் ஒரு ஃபிக்ஷனல் நேம் வச்சு போகிறீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் த நேம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிற நேம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ட்ரிப் மேட் அப்படின்னு ஒரு நேம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிறது தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். எனி யூஎக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 ப்ராஜெக்ட்டுமே ஒரே இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வேறு இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெர்ஷன் 1.0 ஃபஸ்ட் நம்ம பில்ட் பண்ணுற ப்ராடக்ட். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம அந்த வெர்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் பை மை செல்ஃப். அதனால் என் நேம் எடுத்துக்கலாம், டேட்டு. ஓகே, இதில் இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் லைக் ஓவர் வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ChatGPTயில் இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் குளோபல் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன்ஸ். நிறைய இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து நம்மளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து ChatGPTயில் கொடுக்க முடியும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் சம்மரி. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு பேசிக் ஒரு ஃபீச்சர் இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். லைக் பேசிக்காக ஒரு யூஎக்ஸ் டிசைனராக நம்ம வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் உங்களோட கோல் என்ன, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதுதான். திஸ் திங்ஸ் லைக் யூஸ்வலி கிளைண்ட் சைட்லேருந்து வரும், அதுதான் விஷயமே. பட் நம்ம வந்து கொஞ்சம் கிளைண்ட் இல்லாமல் ஓனாக சில போர்ட்ஃபோலியோஸ் பில்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணலாம், தப்பில்லை. ஸோ கோல், ஸோ டு ப்ரொவைட் அண்ட் இன்டெகிரேட் லைக் என்ன எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டு ப்ரொவைட் அண்ட் இன்டெகிரேட் யூசர் ஃப்ரெண்ட்லி மொபைல் ஆப் தட் சர்வ்ஸ் as a personal travel assistant helping users plan, book and enjoy their trip with minimal hassles. ஸோ பேசிக்காக ட்ரிப் பிளானருக்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அடுத்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. சக்ஸஸ் மீட்டர்ஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சக்ஸஸ் மெட்ரிக்ஸில் லைக் நம்மளுக்கு வந்து லைக் அப்ஜெக்டிவ்ஸ் தனியாக இருக்கும், மெட்ரிக்ஸில் தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 80% யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் இருக்கணும். ஸோ 50% ஆஃப் யூசர் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 1 booking within 30 days. ஸோ ஆவரேஜ் செஷன் டைம் 5 minutesக்குள்ளே அவங்க மினிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். 30% இன்க்ரீசஸ் இன் ரிட்டர்ன் யூசர்ஸ் வரணும். லைக் ஐ திங்க் இது நம்ம அனலிட்டிக்ஸ் மூலிமா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டார்கெட் யூசர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கிளைண்ட் சைடில் நீங்கள் கேட்கலாம் நம்ம யாருக்கான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இங்கே பண்ணுறதுனால ChatGPT நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக நம்ம யார் வந்து நம்மளோட யூசர் அப்படின்றத வந்து இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ சோலோ ட்ராவலர், கப்புள்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி
ChatGPTல இதை நான் இப்போ தான் நானே உங்களுக்கு வீடியோ பண்ணும்போது தான் பார்க்குறேன். யூசர் பர்சோனா லைக் எப்படி சொல்கிறது, நம்ம இன்டர்வியூ பண்ணி கிரியேட் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூசர் பர்சனாகவும் சேர்ந்து இது வருது. ஸோ அமீரா ஏஜ் 28. ஸோ லைக் டிஜிட்டல் நார்ம்டு சம்திங். ஓகே, நோமேட் அண்ட் வாண்ட்ஸ் spontaneous but affordable like travel options. Okay, James 35, family man, value safety, comfort and children friendly destinations. ஓ மை காட், இதை நான் தான் கைஸ் பார்க்குறேன் இப்போயே. சாரி, எனக்கு இது என்ன பேசுறதுன்னு தெரில, அதனால வளர்றேன். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பர்சனாக யூஸ்வலி வராது, பட் பர்சனாக கேம். ஸோ குட். பட் ஆனால் இது நீங்கள் எடுத்துக்காதீங்க, நான் அட்வைஸ் பண்ணுவேன். நீங்கள் ரியல் யூசர்கிட்ட பேசி எடுங்க. அண்ட் சி நெக்ஸ்ட் திங் லைக் கீ ஃபீச்சர் ஆஃப் அன் அப்ளிகேஷன். ஸோ கோராக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரணும் அப்படின்றத ChatGPTலேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். யூஸ்வலி இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும்போது திஸ் இஸ் பேசிக்லி ஸ்மார்ட் ட்ரிப் பிளானர் இருக்கணும், புக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கணும், அண்ட் இன்ட்ராக்டிவ் மேப்ஸ் இருக்கணும், லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹப் இருக்கணும், அண்ட் சோஷியல் ரிவ்யூஸ் இருக்கணும், அண்ட் ட்ராவல் ஜேர்னல்ஸ் இருக்கணும், அண்ட் ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் லைக் யூ கேன் இன்க்ளூடட் ஏஆர் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி. ஸோ ரியல் டைம் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், ஸோ ட்ரிப் காஸ்ட்டு அண்ட் ஸ்பிட்டிங் ஆஃப் ஃபார் குரூப்ஸ், இதெல்லாமே வந்து ஃபீச்சர். லைக் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான யூஎக்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி கேஸ் ஸ்டடி பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வரும். பட் இதை நான் என்ன சொல்வேன்னா, அப்படியே எடுத்துக்காதீங்க. இதோட இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் பிரைன் ஸ்டார்மிங் பண்ணுங்கள். தட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. அண்ட் பேசிக்காக யூஎக்ஸில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ்வலி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நான் ரொம்ப வந்து எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் தேவைப்படும், அதுக்கப்புறம் எனக்கு பேசிக்காக தேவைப்படாது. ஸோ இந்த போர்ஷன் போதும். பட் இதில் பாருங்கள், ஸோ தேவ் கிவன் சம் வீக்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து கிளைண்ட்லாம் யாருமே இல்லை, நானாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், என்னோடய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணவே தேவை கிடையாது. யூசிங் ChatGPT யூ கேன் பில்ட் அ கான்செப்ட். ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய சிஸ்டமை வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். இப்போது எனக்கு இதிலேருந்து எல்லாமே வேண்டாம், எனக்கு இதுலேருந்து தேவைப்படுறது 1 2 3 4 வரைக்கும் எனக்கு போதும். அதை வச்சு நான் அடுத்த லெவல் ஒரு ப்ராடக்டை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த யூஎக்ஸ் எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு யூஎக்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு டீச் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து இந்த டூரிசம் பேஸ்டு ப்ராடக்டை எடுத்துகிட்டு இது ரிலேட்டடான கான்டென்ட்ஸ், ரிசர்ச் அண்ட் மற்ற எல்லாத்தையுமே நம்ம அடுத்து தொடர்ந்து பில்ட் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து அந்த ChatGPTல இருக்கிற அந்த கான்டென்ட்டை வந்து நம்ம எடுத்து நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதர் கூகுள் டாக் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேர்ட், இட்ஸ் அப் டு யூ. அண்ட் இந்த டேட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ லைக் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த பிஆர்டியில் ப்ரிப்பேர்ட் பை லைக் யார் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் சம்மரி இது எல்லாமே இருக்கட்டும். இதில் எது வேணும் அப்படின்றத வச்சுட்டு வேணான்றதை நம்ம எடுத்துடலாம். ஸோ எனக்கு ஆக்சுவலி யூசர் பர்சனாக வேண்டாம், பிகாஸ் நான் அதை வந்து ரியல் டைம் யூசரோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் லெட் வி ஹாவ் த கீ ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், தப்பில்லை. அண்ட் ஏஆர் லைக் ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் இருக்கட்டும். ஃபேஸ் 2ல், அதாவது 2.0 என்னன்றதை பார்த்துக்கலாம். அண்ட் இந்த யூஎக்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எனக்கு யூஎக்ஸோட ப்ராசஸ் தான் இது. ஸோ அதனால் லைக் இதுவும் எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் மட்டும் அந்த இடத்துல இருந்ததுன்னா போதும். அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இஸ் மேண்டட்ரி. ஸோ டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணணும். லைக் யூ கோயிங் டு ஒர்க் வித் அன் ஆண்ட்ராய்டா, இல்லை iOS பண்ண போகிறீங்களா, இல்லை ஃப்ளட்டரா, ஒரு ரியாக்ட் நேட்டிவில் பண்ண போகிறீங்களா, என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் இன்டெக்ரேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைப்படும், அது எல்லாமே வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு இதில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ பிஆர்டி பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா லைக் ப்ராடக்ட் ரெக்குவயர்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்டெக்ரேஷன், உதாரணத்துக்கு எஸ்எம்எஸ் ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான இன்டெக்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியணும். ஏன்னா எல்லாமே காஸ்ட் இல்லையா, நீங்கள் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அட்லீஸ்ட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு பிரித்து ஃபேஸ் 2ல் வர போகிறதெல்லாம் கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்டு பேசிக்காக இதில் கீ மைல்ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு லேர்னர் லெவலுக்கு இது தேவையில்லை. ஸோ இது வந்து லைக் இதையும் நம்ம எடுத்துடலாம். அண்ட் ரிஸ்க் அண்ட் மைக்ரேஷனும் வேண்டாம். அண்ட் யா இதில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இதில் தேவைப்படும். இப்போ நீங்கள் மட்டும்தான் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸே வரமாட்டாங்க. பட் ஒரு கம்பெனியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லா ஸ்டேக்ஸும் இதில் மென்ஷன் பண்ணும். யார் ப்ராடக்ட் மேனேஜர் யார், அண்ட் அதே மாதிரி யூஎக்ஸ் டிசைனர் யார், டெவலப்பர் யார் ஒர்க் பண்ண போகிறா, ஸோ மார்க்கெட்டிங் லீட்ஸ் யார் அதில் இருக்க போகிறா, ஸோ எண்ட் யூசர்ஸ்
லைக் யார் இதை ஆக்சஸ் பண்ண போகிறா, இது எல்லாமே வந்து லைக் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் யார் யார் இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இது வேண்டாம், இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். தட்ஸ் இட். இது வரைக்கும் போதும். ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயிலாக கூட நம்ம பிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் உங்களை ரொம்ப போட்டு குழப்ப விரும்பலை. ஒரு பிகினருக்கு சிம்பிளாக ஒரு இன்புட் கொடுத்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் பர்சனா என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது யூஎக்ஸில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஎக்ஸோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அண்ட் என்னோடய நேம் உதயலிங்கம், நம்ம டிசைனர் அண்ட் மென்டார். அண்ட் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டிசைனிங் மட்டும் இல்லாமல் அண்ட் க்ரியேட்டிவிட்டி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் பஃப் டுட்டோரியல், இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் டு இதில் 800 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த எல்லா வீடியோஸுமே உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒன்லி டிசைனிங்கை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசைனர் லிங்கம் அப்படின்னு என்னோடய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அண்ட் இந்த சேனல் நியூவாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டிசைன்ஸை பற்றி மட்டும் சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் முக்கியமாக ஃபிக்மாவோட ஒரு 2.5 hours ஆஃப் ஃபுல் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஃபர்தராக நம்ம யுஎக்ஸ்குள்ளே போகிறதுக்கு யூஐக்குள்ளே போகிறதுக்கு நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணோம். ஸோ டிசைனிங்காக மட்டும்தான் இந்த சேனல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஜென்ரலான மல்டிமீடியா ரிலேட்டடான வீடியோ கான்டென்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் எடுத்துக்கணும், என்னோடய இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் buffInstituteofdesign.com. ஸோ இதில் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்கொயர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சைடில் இருந்து என்னோடய டீம் உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் அண்ட் மற்ற விஷயங்களை கெரியர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் பர்சனா என்ன, அது எதுக்காக நம்ம வந்து யூஎக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம், அண்ட் யூசர் பர்சனா எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து யூசர் பர்சனா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அதுலேயும் எஸ்பெஷலி 1-on-1 இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து யூசர் பர்சனாக வந்து பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் பர்சனா என்ன அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ நம்மளோட டார்கெட் யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து பொதுவாக யூஎக்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபிக்ஷனலான கேரக்டர்ஸ் லைக் நீங்கள் ஒரு இமேஜினரியாக நீங்களாக ஒரு யூசரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு டார்கெட் யூசரை இன்க்ளூட் பண்ணி அவங்க அந்த அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான இல்லை அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரிலேட்டடான விஷயங்களில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அட்ரஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸை தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூசர் பர்சோனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டார்கெட் யூசரை வந்து நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை இந்த யூசர் சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸை தான் யூசர் பர்சோனா அப்படின்னு சொல்கிறோம். யூசர் பர்சோனா உள்ளே வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த இடத்துல இமேஜினரியோ இல்லை ஃபிக்ஷனலான கேரக்டர்ஸ்க்கு எந்த வேலையும் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் பிரிங்கிங் த ரியல் யூசர்ஸ். ஸோ ரிசர்ச் டேட்டாவை வச்சு நீங்கள் யூசர் பர்சோனாவை க்ரியேட் பண்ண முடியும். என்ன கோல் அவங்க வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடாக எதிர்பார்க்குறாங்க, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரியான பெயின் பாயிண்ட்ஸஸ் இருக்குது, அண்ட் அந்த ப்ராடக்டை எப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அதை தாண்டி அந்த யூசரோட ப்ரொஃபைலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூசர் பர்சனால டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இப்போ ரவி அப்படின்றவங்க 27 years ஓல்டு, அவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பர்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் ஃபாஸ்ட் டெலிவரி வந்து அவங்க வந்து ப்ராடக்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹேட்ஸ் காம்ப்ளிகேட்டட் செக் அவுட் மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது நான் ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவீங்கள்ல யூசர்கிட்ட. இப்போ ரவி மாதிரி நீங்கள் வந்து கீர்த்தனான்னு ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, சக்தின்னு ஒருத்தங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, விக்னேஷ்னு ஒருத்தங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த யூசரு
உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடான விஷயங்களை என்ன உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாக்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ இதோட பர்பஸ் என்ன, மெயினாக பர்சனாக பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு ஐடியாவை பில்ட் பண்ணாமல் யூசரோட எக்ஸாக்டாக அந்த பெயின் பாயிண்ட் அண்ட் அவங்களோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ஒரு ப்ராடக்டில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் வரணும் அப்படின்றத உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் பர்சனாவை க்ரியேட் பண்ணுறோம். இதை நான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க லஞ்சுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்கக்கிட்ட எதையுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை உங்களால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி குக் பண்ண எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டும் ஆகிடும். அப்போ இதே வந்து நீங்கள் அவங்கள இன்டர்வியூ பண்ணி அந்த பர்சனை ஒரு பர்சனாவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே ஆஃப்டர் த கான்வர்சேஷன் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ டெஃபினெட்லி அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, உங்களுக்கும் நிறைய டைம் மணி எல்லாமே சேவ் ஆகும். அந்த மாதிரி பர்சனாக நிறைய இடங்களில் ஒரு யூஎக்ஸ் பேஸ்டுக்கான ஒர்க்குக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்ததாக வந்து இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ யூசர் பர்சனாக எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸோ அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத பற்றி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ரிசர்ச். ஸோ யூசர் ரிசர்ச் தான் இன்ஃபேக்ட் யூசர் பர்சனாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூசர் பர்சனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ வித் இன்டர்வியூ, சர்வே. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச்சை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ யூசர் இன்டர்வியூ அண்ட் சர்வே அப்சர்வேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரியல் டைம் யூசர்கிட்ட இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ண முடியுமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேதர் பண்ணிக்கலாம். ஸோ காமன் பேட்டர்ன்ஸை வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கங்க. யூசர் காமனாக என்ன மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே வந்து ப்ராடக்ட் ட்ராக்கிங்கை வந்து எங்களால் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு ஒரு 4 யூசர் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே அது காமனாக இருக்கிற விஷயங்கள், அந்த யூசருக்கு காமனாக இருக்கிற நீட் என்ன, காமனாக எல்லோரும் என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் பண்ணுறாங்க, காமனாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணணும். ஒரு பர்சனா ப்ரொஃபைல் டெம்ப்ளேட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக என்னென்னலாம் பர்சனா டெம்ப்ளேட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேம், ஏஜ், ஆக்குபேஷன்ஸ், லொக்கேஷன், கோல், அவங்க என்ன மோட்டிவேஷனில் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் வாட் ஆர் த சேலஞ்சஸ் தே ஆர் ஃபேஸிங் அண்ட் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் அவங்கள பற்றி சின்னதாக ஒரு கோட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அது கம்பல்ஷன் கிடையாது, பட் நீங்கள் கொடுக்கலாம். மேபி அந்த கேரக்டர் எப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அண்ட் அவங்க பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக லைக் யூசரோட ப்ரொஃபைல், பர்சனல் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் அண்ட் ரீஃபைன் பண்ணுறது. ஸோ நீங்கள் யூஸ்வலி வந்து யூஎக்ஸ் பண்ணும்போது சிங்கிள் பர்சனாக வந்து யூஎக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ யூ வில் பி ஒர்க்கிங் லைக் டீமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி உங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸ் கிட்ட லைக் யூ ஷுட் ஆஸ்க் அ ஃபீட்பேக்ஸ். லைக் இந்த பர்சனா வந்து ஒரு கரெக்டான பர்சனாவா, இந்த யூசர் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீட்ஸ் அண்ட் இவங்களுடைய ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து லைக் யூ ஷுட் வேலிடேட். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியே யூஸ் பண்ணாமல் அதை வேலிடேட் பண்ணுறத கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அடுத்ததாக இதில் யூஸ்வலி வந்து இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூசர் பர்சனா எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்பத்தி பில்ட் பண்ணுது. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து யூசர் ரிசர்ச்சில் யூசரை பற்றி அனலைஸ் பண்ணும்போது எம்பத்தைசிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ யூசரோட ரியல் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் என்ன, அவங்களோட டெசிஷன்ஸ் வந்து எப்படி ஒரு இடத்துக்கும் மாறுது. ஸோ இது எல்லாமே அந்த டிஃப்ரெண்ட் யூசர்ஸை நீங்கள் வந்து லைக் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணும்போது அதை எம்பத்தைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கும் சரி, எம்பத்தைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, அந்த யூசரை பற்றி டிஃபைன் பண்ணுறதுக்கான எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் பர்சனாக வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து லைக் உங்களுடைய ப்ராடக்ட் ரிலேட்டடான டெசிஷன்ஸை எடுக்கும்போது, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ராடக்டோட ஃப்ளோவை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் யூஐ யூஎக்ஸ் அந்த ஒயர் ஃப்ரேம், அதாவது லோ ஃபிடலிட்டி ஹை ஃபிடலிட்டி லேஅவுட்ஸை க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு யூசரை வந்து நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன்ஸும் பில்ட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ளோ பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோவில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூசர் பர்சனால யூசர் வந்து இந்த பேமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்டெப்பில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும்போது நம்ம அந்த ஃப்ளோவோட
ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது நீங்கள் கரெக்டான அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு யூசர் பர்சனா வந்து லைக் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அசம்ப்ஷன் அவாய்ட் பண்ணுறது. பொதுவாக ப்ராடக்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான பிரைமரி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்ப்ஷனில் டிசைன் பண்ணுறது. யூசருக்கு இது பிடிக்கும், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி அது பண்ணவே கூடாது. ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரியல் டைம் யூஸரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு அந்த ரியல் யூஸரை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அசம்ப்ஷன் ஆஃப் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அவாய்ட் ஆகும். டெஸ்டிங் அண்ட் ஃபீட்பேக்ஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபியூச்சர் ஃப்ளோ ரெடி ஆகிருக்கு. அதை வந்து நீங்கள் எதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா யூசர் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, யூசர் பர்சனால இந்த மாதிரி ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம ப்ராடக்ட்குள்ளே வச்சோம்னா என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும், கரெக்டாக இருக்கா அப்படின்ற இந்த டெஸ்டிங் அண்ட் ஃபீட்பேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் டெஃபினெட்லி உங்களுக்கு யூசர் பர்சனா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் யூசர் பர்சனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தீங்க. ஸோ அதோட சிம்பிள் லே அவுட் லைக் இது வந்து நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் கிரியேட் பண்ணலாம், ஃபிக்மாவில் க்ரியேட்டிவாக நீங்கள் நிறைய டிசைன்ஸ் ஒர்க் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டிசைன் ஜஸ்ட் ஃபிக்மாவில் போனீங்கன்னா ஒரு ப்ளகின் மூலிமா நீங்கள் இதை கொண்டு வர முடியும். ஸோ ப்ரௌஸில் போய்ட்டு பர்சனாக டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சனா ரிலேட்டடான ப்ளகின் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ யூசர் பர்சனா ப்ளகின் ஜஸ்ட் டம்மியான ஒரு ப்ளகின் தான். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல வந்து நீங்கள் யூசரோட ஃபோட்டோஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யூசரோட நேமு, ஸோ அவங்கள பற்றின ஒரு சின்ன கமெண்ட், உங்கள் ஏஜ், ஆக்குபேஷன், லொக்கேஷன், வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பேசிக்காக இது என்னென்னா இது வந்து ஒரு டெம்ப்ளேட், சரிங்களா? இதில் வந்து யூ கேன் ரைட் அபவுட் த யூசர்ஸ். ஸோ இதில் நீங்கள் கஸ்டமைஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் யூசரோட இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், ஏதாவது டேக்ஸ், அவங்க ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் அ டிசைன், டெம்ப்ளேட் டிசைன்ன்றதுனால இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் கலர் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ பர்சனாலிட்டி. ஸோ அவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்களா, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காங்களா, அனலிட்டிக்கல் மைண்டோட இருக்காங்களா, கிரியேட்டிவ் மைண்டோட இருக்காங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட், அனலிட்டிக்கல், கிரியேட்டிவ் இது எல்லாமே வந்து யூஸரை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்கன்றது தான். இப்போ இன்ட்ரோவர்ட் இல்லை, அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது யூ கேன் லைக் கீப் சம்திங் லைக் திஸ் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறது தான். அவங்க வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைக் யூசரை பார்த்தின அந்த பர்சனாலிட்டி, யூசர் என்ன மாதிரியான பர்சனாலிட்டி அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு டம்மி டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் யூஐ ஸ்க்ரீன்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல் யூஐ பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடான அந்த தீமில் வந்து நீங்கள் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அது எந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போ வாட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் அபவுட், அவங்களுக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க எதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க, அவங்க கோல்ஸ் என்ன, அவங்க நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவங்க மோட்டிவேஷன்ஸ் என்ன, ஆனால் அவங்க பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து லைக் அஃபினிட்டி மேப்பிங்லேருந்து நீங்கள் எடுத்ததும் சரி, இல்லை வந்து லைக் நீங்கள் அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ண அந்த இன்டர்வியூ இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்கள இந்த 6 கேட்டகரியில் நீங்கள் வந்து லைக் கொடுக்கலாம். இந்த 6 கேட்டகரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது ஒரு ஸ்டிக்கியில் ஒரு பாயிண்ட் டைப் பண்ணிக்கோங்க. தட் வில் பி ஈஸி. இதில் மெயினாக வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட கோல்ஸ் என்ன, பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, இந்த ரெண்டும் மேண்டட்ரியாக நீங்கள் எடுத்துடணும். மற்ற நாளுமே லைக் இட்ஸ் யுவர் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து லைக் இந்த பெயின் பாயிண்ட்டு, கோல், அடிஷ்னலி யூ கேன் டேக் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இந்த இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஃப்ளூயன்ஸு, மோட்டிவேஷனில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லைக் இட் பேசிக்லி அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் தான். அவங்க வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்களா, இதே மாதிரி அவங்க ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா, அது எல்லாமே இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸில் வரும். ஸோ வாட் மோட்டிவேட்ஸ் தெம் டு யூஸ் த ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நீங்கள் மோட்டிவேஷனில் கொடுத்துருங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் யுவர் ப்ராடக்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆன் தட். ஒரு மூவி டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷனில் வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ் தாண்டி வேறு என்ன இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம்னா அதில் வர அந்த நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், கோல், வாட் தே ஆர் ட்ரைங் டு அச்சீவ் ஆன் த ப்ராடக்ட் ஆர் ஃப்ரம் த ப்ராடக்ட் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணலாம். ஐ கேன் சஜஸ்ட் தட் 3
பாயிண்ட் போதும். அதிகபட்சம் 6 யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ப்ரொசீட் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி அது உங்களுக்கு நீட் இல்லை. ஸோ லைக் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ அதிகமாக இருக்கணுன்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் பேஸ்ட் ஆன் யுவர் ரிசர்ச், பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராடக்ட்டு, இது நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இட் வில் பி மோர் எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அஃபினிட்டி மேப்பிங்கை பற்றி பார்க்கலாம். யூஸ்வலி அஃபினிட்டி மேப்பிங் அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த டைப் ஆஃப் ஸ்டிக்கி நோட்ஸை வந்து நீங்கள் யூஎக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நிறைய இமேஜஸை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். கூகுளில் யூஎக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை யூஎக்ஸ் ரிலேட்டடான லைக் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலி எதுக்காக இந்த ஸ்டிக்கீஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் நம்ம வந்து யூஎக்ஸோட ப்ராசஸில் வந்து நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டேட்டா கலெக்ஷன்ஸுமே நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்கும் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் ஒரு ப்ராப்ளம், இல்லை நீட்ஸ், யூஸரோட பெயின் பாயிண்ட், காம்படிட்டர் ரிசர்ச், இந்த மாதிரி பல இடங்களில் நிறைய டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். அந்த கன்ஃபியூஷன் ஆக்சுவலி கரெக்ட். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, நிறைய டேட்டாஸை கையில் வச்சுருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கரெக்டான ஒரு ரோட் மேப்பில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த மாதிரியான ஸ்டிக்கீஸில் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது அதை குழப்பமாக ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கும்போது அதை கேட்டகரைசஸ் பண்ணுறதுக்கும் குரூப்பிங் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கீஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட ப்ராசஸை தான் நம்ம வந்து அஃபினிட்டி மேப்பிங் இல்லைனா அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக ஸ்டிக்கீஸை யூஸ் பண்ணணும்? ஏன் நார்மலாக வந்து நம்ம ஒரு நோட்டில் எழுதிடலாமே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஆக்சுவலி ஸ்டிக்கீஸ் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஈஸியாக வந்து குரூப்பிங்ஸ் பண்ண முடியும், ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு அஃபினிட்டி பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குழப்பமான சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. ஒரு ப்ராடக்டை கரெக்டான ஒரு ரோட் மேப்பில் டெவலப் ஆகுது அப்படின்னா அது இந்த அஃபினிட்டியில் தான் ஆக்சுவலி டெவலப் ஆகும். ஸோ அஃபினிட்டியில் ஒவ்வொரு ஸ்டிக்கீஸ்க்கும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எழுதலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு கலர்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். மேபி ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 3 டிஃப்ரெண்ட்டான யூசர்ஸ்க்கு ஒரு கலர்ஸை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை 3 கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அது யூஎக்ஸ் டிசைனர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ராப்ளம்க்கு ஒரு கலர், நீடுக்கு ஒரு கலர், சொல்யூஷன்ஸ்க்கு ஒரு கலர், காம்படிட்டிவ் அனலைஸ்க்கு ஒரு கலர், இந்த மாதிரி கலரில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இமேஜின் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒரே கலரில் இருந்ததுன்னா எதுக்காக அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஏன்னா கொலாப்ஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டிக்கீஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டிக்கீஸ் லைக் ஒரு நல்ல ஒரு டிஃபைனிங் ப்ராசஸ் யூஎக்ஸில். நம்ம யூசர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து ப்ராடக்ட்டோட ஃபீச்சர் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபினிட்டி மேப்பிங். அஃபினிட்டி மேப்பிங்னு சொல்லும்போது நம்ம யூசர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு கொலாப்ஸ்டான மோடில் இருக்கும். அதை ப்ராப்பராக குரூப்பை பண்ணி அதை எந்த ஒரு கொலாப்ஸும் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஃபினிட்டியில் ஆக்சுவலி பண்ணுவோம். ஸோ இது யூஎக்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசரோட இன்சைட்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டீமுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். ஒரு ப்ராடக்டை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அந்த டிசைனில் வந்து காமனான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, ஒரு 2 டிஃப்ரெண்ட் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி ஒரே மாதிரி வருது, ஒரு 4 டிஃப்ரெண்ட் யூசர்கிட்ட பேசும்போது அவங்ககிட்டேருந்து வர அந்த பர்சனாஸை வச்சு எப்படி கேட்டகரைசஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அஃபினிட்டியில் வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அஃபினிட்டி வந்து நீங்கள் கம்பல்சரி பேப்பர் பெனில் தான் பண்ணணும், அதாவது இந்த ஸ்கெட்ச் பேப்பர் ஸ்டிக்கி நோட்ஸில் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸில் தான் பண்ணணும். அது டீம் கொலாபரேஷனுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் ஃபிக்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஜாம் டூல் மூலிமா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கீஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சேம் ப்ராசஸ் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்டிக்கியில் நீங்கள் கொலாபரேஷனில் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது மூலிமா நீங்கள் கிளியராக லைக் யூசரோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீட்டாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைக் யூஎக்ஸ் டிசைனிங்கில் இந்த அஃபினிட்டி மேப்பிங் இதோட யூசேஜஸ் என்ன? ஸோ ரிசர்ச்சில் கிடைக்கிற லைக் ரொம்ப மெஸியான இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் கண்டிப்பாக கொலாப்ஸாக இருக்கும் உங்களோட
ரிசர்ச் எல்லாமே அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, யூசரோட ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த அஃபினிட்டி மேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டீம் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே ப்ராடக்டில் டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சேம் ஐடியா இருந்தால் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லைக் கம்ப்ளீட்லி ஈக்குவலாக இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஒருத்தங்க அவங்க ஸ்டைலுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணால், ப்ராடக்டோட ஐடியாவை டெவலப் பண்ணால் ப்ராடக்ட் பில்ட் ஆகாது. ஸோ ஈக்குவலாக ஒரே லெவல் ஆஃப் திங்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிசைனிங், அந்த ப்ராடக்ட் டிசைனிங்கை கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் டெசிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் எடுக்க முடியும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹிடன் பேட்டர்ன்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஹிடன் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு இடத்துல அந்த நோட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டிக்கீஸ்குள்ளே நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸோ இல்லை 150 பாயிண்ட்ஸோ இல்லை 20 பாயிண்ட்ஸோ நீங்கள் கொடுக்கும்போது, அந்த நோட் இந்த இடத்துல யூசர் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது அகெயின் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்டோட புதுசான ஃபியூச்சரை பில்ட் பண்ணுறதுக்கு, அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்ததாக ஹவு டு கண்டக்ட் அஃபினிட்டி மேப்பிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் டேட்டா எடுத்திருக்கீங்க. அந்த ரிசர்ச் டேட்டாவை லைக் யூ கேன் நீங்கள் கலெக்ட் பண்ணுற அந்த ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ், ப்ராடக்ட் ரிலேட்டடான குவரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் ஒவ்வொரு ஸ்டிக்கி நோட்ஸ்லையுமே நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருங்க. நான் சில எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சேன் இல்லையா பிஃபோர், அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா குரூப் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் திங்க் பண்ணுற, யோசிக்கிற, ஃபைண்ட் அவுட் பண்ண எல்லா விஷயத்தையும் எடுத்தோடனே டேரெக்டாக கேட்டகரைசேஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து குரூப்பிங் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக ஃப்ரீ ஸ்டைலில் ஒர்க் பண்ணுங்கள். அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரைசேஷன் ஆக்சுவலி பண்ண முடியும். அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குரூப்புக்கு பேர் கொடுக்குறது. ஸோ இப்போது ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மெனு நேமோ இல்லை அந்த குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி நேமு, அந்த மாதிரி வந்து ஒரு ஹெட்டிங்கை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குரூப்பிங் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அது கம்ப்ளீட்லி ராங். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் டேட்டா காட்டுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போட நேம் வந்து டாஸ்க் பட்டி அப்படின்ற ஒரு ஆப்போட நேம். ஸோ இது பேசிக்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டாஸ்க்கை ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம். பேசிக்காக இதோட யூசர் ரிசர்ச் மெத்தட் பார்த்தீங்கன்னா 8 யூசரோட இன்டர்வியூ அண்ட் சர்வேவோட இன்சைட்ஸு, யூசபிலிட்டி அப்சர்வேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் நோட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிசர்ச் நோட்ஸில் வந்து லைக் என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஐ ஆல்வேஸ் ஃபர்காட் டு மார்க் டாஸ்க் ஆஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இது வந்து யூசர்கிட்ட இருந்து நம்ம எடுத்த ஒரு கைண்ட் ஆஃப் ரிசர்ச் இன்புட். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். த ஆப் லோட்ஸ் ஸ்லோலி வென் ஐ ஓப்பன் த டேஷ்போர்ட். ஐ விஷ் தெர் வாஸ் அ டார்க் மோட். ஸோ டார்க் மோட் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது மூணுமே ஒன்றும் கிடையாது, வேறு. ஐ விஷ் தேர் வாஸ் அ டார்க் மோட். ஓகே, ஐ திங்க் இதை நான் டூப்ளிகேட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் டூ ஃப்ரீக்வெண்ட் அண்ட் அனாயிங். கான்ட் ஃபைண்ட் ஹவு டு எடிட் டாஸ்க் ஒன்ஸ் இட்ஸ் ஆடட். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கும். இது நீங்கள் பேப்பர் பென்சில் ஸ்கெட்சில் பண்ணாலும் சரி, ஏதாவது ஸ்டிக்கீஸில் ஃபிசிக்கலாக பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து நீங்கள் ஃபிக்மாவில் பண்ணாலும் சரி. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபிக்மாவில் பண்ணும்போது உங்களுக்கு லைக் ஃபிக் ஜாமில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கீஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ லைக் யூ கேன் கிளிக் அண்ட் டேக் அ டூப்ளிகேட்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஃபிக் ஜாம் ஃபுல்லாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபிக் ஜாம் ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஒன்று அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதிலிருந்து இப்போ நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி நோட்டிஃபிகேஷன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு ஷேர் மை டாஸ்க் வித் டீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. இந்த மாதிரி இதிலிருந்து யூசபிலிட்டியில் இருக்கிற இஷ்யூஸை மட்டும் தனியாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இது எடிட் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணல, இதிலேருந்து இன்னொரு கேட்டகரி ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கன்சர்னில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் கன்சர்னுக்கு சில சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபீச்சர் ரெக்வஸ்ட். ஸோ யூசர் கிட்டேருந்து என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. விச் தெர் வாஸ் அ டார்க் மோட் கேட்டிருக்காங்க. ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ப்ரையாரிட்டி கலர் மீன்ஸ். ஸோ
வாய்ஸ் அவுட்புட் would மேக் டாஸ்க் கிரியேட் ஃபாஸ்டர் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அண்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். ஸோ த பாயிண்ட் இஸ், நீங்கள் அஃபினிட்டியில் எடுத்தோடனே இந்த கேட்டகரியை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசர்ச் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டிக்கீஸில் கொண்டு வரணும். அகெயின் நீங்கள் வந்து டிஜிட்டலாக ஃபிக்ஜாம் யூஸ் பண்ணி பண்ணுற ஸ்டிக்கீஸாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டிக்கி நோட்ஸ் வித் பேப்பர் பென்சில் பண்ணாலும் ஓகே. அதிலிருந்து இந்த கேட்டகரைசேஷனை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் லைக் டெஸ்டிங் பண்ணலாம், ப்ராடக்ட்டோட ஃபீச்சரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் கொண்டு வரலாம். இப்போ நான் ப்ராடக்ட்டோட ஃபீச்சர் பில்ட் பண்ணல, இந்த போர்ஷன்ஸை வச்சு ப்ராடக்ட்டில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் கேட்டகரைஸ் அண்ட் செக்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் யூஎக்ஸ் பண்ணும்போது என்ன யோசிப்பேன்னா, ஸோ யூசபிலிட்டி இஷ்யூஸில் நான் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃப்ளோ டிசைனிங் பண்ணுறேன், இல்லை ஒரு ஒயர் ஃப்ரேம் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு இடத்துல டிசைன் பண்ணுறேன், யூசருக்கான ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபீச்சரை நான் கொண்டு வரேன். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் டூ ஃப்ரீக்வெண்ட் அண்ட் அனாயிங். அப்போ நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ஃபிக்ஸ் பண்ணுவேன்? நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து லைக் எவ்வளோ டைமுக்குள்ளே வரலாம், நோட்டிஃபிகேஷனுக்கு சவுண்டு மியூட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை வந்து நான் என்ன பண்ணணும்னா யூசருக்கு பில்ட் பண்ணணும். அண்ட் அடுத்தது பாருங்களேன், ஐ வுட் லைக் டு ஷேர் மை டாஸ்க் லிஸ்ட் வித் டீம்மேட்ஸ். அப்போது நீங்கள் வந்து ஒரு குரூப்பிங் க்ரியேட் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணுற டாஸ்க்கை ஷேர் வித்துன்னு சொல்லி இன்டர்னலாக மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரே டாஸ்க்கை எல்லாருக்குமே வியூ ஆகிற மாதிரி நம்ம கொடுக்க முடியும். இல்லை எடிட் பண்ணுற மாதிரி கொடுக்க முடியும், கமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்க முடியுன்ற ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸை நம்ம இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு அஃபினிட்டியை நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஐம் டேம் ஷுவர் உங்கள் ப்ராடக்டை டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அஃபினிட்டிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சுத்தமாக கிளாரிட்டியோடு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ரோட் மேப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் ஆஃப்டர் அஃபினிட்டி உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கணும். ஒருவேளை கிளாரிட்டி கிடைக்கலனா நீங்கள் ரிசர்ச் பண்ணதில் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அஃபினிட்டியில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வரப்போகுது, நம்ம என்ன சொல்யூஷனுக்கான ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல கிளாரிட்டி வந்துருச்சுன்னா ஐம் டேம் ஷுவர் நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இன்னும் ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சிறப்பான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.